Daily. Taste the Daily. தமிழக அரசு எல்லா வகையிலும் தோல்வி அடைந்த அரசாக இருக்கிறது. செந்தில் பாலாஜி என்ன சொல்றாருன்னா, ப்ரோ இன்கம்பன்சி அலை ஓடுதான், ஸ்டாலின் அலை அடிக்குதான், கவலை தான் அடிச்சு கொண்டிருக்கிறது. அலை அடிக்குதான்னு கேட்டா கவலை அடிக்குதுன்னா கவலை அடிக்கிறதுனா பெண் குழந்தைகள் பாதுகாப்பாக இல்லை என்பதை எல்லோரும் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். பள்ளியில் பிரச்சனை, கல்லூரியில் பிரச்சனை, சாலையில் பிரச்சனை, தொழிற்சாலையில் பிரச்சனை, எல்லா இடங்களிலும் பாலியல் தொந்தரவுகள். ஆக இது கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் இவர்கள் சொல்ற மாதிரி ஸ்டாலின் அலையெல்லாம் அடிக்கல, கவலை தான் மக்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இன்றைய ஒரு சூழ்நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைய காலகட்டத்துல அண்ணன் செல்வ பெருந்தகை ஒன்றை சொல்கிறார், எதை எடுத்தாலும் பாரதிய ஜனதா கட்சி. யார் வீட்லயாவது சமைக்க முடியலன்னா உங்க வீட்டுல சமைக்க முடியலையா, அப்ப பாஜகவோட சதியா இருக்குமோ அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு அவங்க போயிட்டாங்க. ஏன்னா அதிமுகவில் தேர்தல் ஆணையத்திற்கும் நீதிமன்றத்திற்கும் ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. அது நீதிமன்ற தேர்தல் ஆணைய பிரச்சனை. ஆனா அதுக்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சி என்று செல்வ பெருந்தகை சொல்கிறார். ஆனால் அந்த செல்வ பெருந்தகையோட தலைவர் நான் நினைச்சுக்கிட்டேன் சோனியா காந்தியா இருப்பாங்களோ, ராகுல் காந்தியா இருப்பாங்களோ, கார்கேவா இருப்பாங்களா, அவங்க தலைவர் ஸ்டாலின் தான். ஏன்னா திருப்பரங்குன்றம் இவர் போறதா இருந்தாராம், ஸ்டாலின் போக வேணாம்னா இவர் விட்டுட்டாராம். ஆக இந்த தலைவர் இப்ப எங்களை பி டீமா சி டீமா எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்கல்ல, இப்ப திமுகவோட மெயின் டீமே ஏ டீமே காங்கிரஸ் தான். தனியா ஒரு நிலைப்பாடு அவங்களுக்கு கிடையாது. எல்லாவற்றையும் நீங்கள் அடகு வைத்து விட்டு திமுகவோட எந்த பிரச்சனைனாலும் நாங்க என்று சொல்வதை அண்ணன் செல்வ பெருந்தகை முதலில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி இன்னைக்கு பள்ளி கல்வித்துறை மிக மோசமான நிலையில் இருக்கிறது என்று எங்களது மாநில தலைவர் அண்ணாமலை அதை சொன்னார். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா உடற்கல்வி, பிசிக்கல் எஜுகேஷன், இப்பதான் மாணவர்களுக்கு முழுமையான பிசிக்கல் எஜுகேஷனை கொடுப்பதற்கு சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். தெலுங்கானா, கேரளா போன்ற இடங்களில் எல்லாம் எப்படி நம்ம மற்ற எஜுகேஷன் கூட மற்ற சப்ஜெக்ட் கூட பிசிக்கல் எஜுகேஷன் ஒரு சப்ஜெக்டாகவே மாறி விட்டது. ஆக தமிழகத்தில் இவர்கள் எவ்வளவு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில செய்தி வந்திருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேல கவலை அளிக்கக்கூடியது பால். பாலுக்கு அழும் குழந்தைகள் ஒரு மாநிலத்தில் எங்கே இருக்கிறார்கள் அந்த மாநிலம் வெற்றி பெற்ற மாநிலமாக சொல்ல முடியாது. ஏன் இதை சொல்கிறேன் என்றால், இது தனியார் பால் நிறுவனங்கள் 2 ரூபாய் லிட்டருக்கு உயர்த்த போகிறார்களாம், தயிரின் விலையை 5 ரூபாய் உயர்த்த போகிறார்களாம். இது என்ன என்றால், தமிழகத்துல மொத்த பால் கொள்முதல்ல 16% தான் ஆவினின் பங்கு இருக்கிறது, 84% தனியார் பால் நிறுவனத்திடம் இருக்கிறது. ஆக அந்த தனியார் பால் நிறுவனங்கள் எவ்வளவு விலை ஏற்றினாலும் அதை அரசாங்கம் கட்டுப்படுத்த முடியாது. ஆக ஆவினின் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும். இங்கே ஆவின் உற்பத்தி அதிகரித்தாதான் மற்ற நேரங்களில் பால் விலை ஏற்றத்தை தடுக்க முடியும். தனியார் பால் நிறுவனங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் ஏற்றிக்கொண்டு போகிறார்கள். இந்த மக்களுக்கு பால் கிடைக்காமல் அவர்கள் கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள். அது ஒரு அரசாங்கம் பாலை கூட சரியாக உற்பத்தி செய்து முழுமையா கொடுக்கலனாலும் பரவாயில்ல, ஒரு 50% கூட 14% தான் ஆவின் உற்பத்தி செய்கிறது இந்தியா தமிழகத்தின் தேவை என்றால் எந்த அளவிற்கு இந்த மாநிலம் பின்தங்கி இருக்கிறது என்பதை முதலில் முதல்வர் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அமைச்சரோட துறையிலையும் சரியான நிகழ்வுகள் நடைபெறவில்லை. எல்லா விளம்பரம், அதாவது உதயநிதி வராருன்னா போதும், அவ்வளவுதான் இவங்களுக்கு உடனே போஸ்ட் அடிக்க வேண்டியது, அதுதான் அவர்களோட பிறவின் பயனே அடைந்து விடுவதை போல அவர்களை கொண்டாடுகிறார்களே தவிர மக்களை கொண்டாடவில்லை. அதனால் இந்த அரசாங்கம், திமுக அரசாங்கம் முற்றிலும் தோற்று போன அரசாங்கமாக இருக்கிறது. 2026 சொன்னாங்கன்னா அலையெல்லாம் ஒண்ணும் அடிக்கிறீங்க, கவலைதான் சூழ்ந்து இருக்கிறது. அதனால் மக்கள் நிச்சயமாக அதற்கு பாடம் புகட்டுவார்கள். பாரதிய ஜனதா கட்சி 40 பேர் இங்க இருந்து போயிருக்காங்க. ஒவ்வொரு மாநிலத்தை சார்ந்தவர்கள் அந்த மாநிலத்தில் உள்ள வளர்ச்சியை பற்றி பேசுகிறார்கள். இதுல இவங்கெல்லாம் உடனே ஏதோ ஒரு செயற்கையா அப்படி டான்ஸ் ஆடுற மாதிரி பேசிட்டு மொழியை பற்றி பேசுகிறார்கள், பிரிவினையை பற்றி பேசுகிறார்கள் தவிர தமிழகத்தை பற்றி பேசவில்லை என்பதுதான் நமக்கு கவலை. நேற்று கருத்து கணிப்புல இன்னும் 5% கூடுதலாக இந்தியாவுக்கு இன்னும் 5% அதிகமாக இது பண்றாங்க.
இந்தி கூட்டணி இல்ல, திமுக இங்க இந்தியா கூட்டணி இங்க தமிழ்நாட்டுல. இந்தியால ஹிந்தி தான். அவங்க இந்தியா ஏ எல்லாம் கொடுக்கவே முடியாது, ஏ கிளாஸ்லாம் அவங்க கிடையாது, ஹிந்தி தான். இந்தியான்னு வந்து அவங்க இந்தியானால அது வந்து பாரதிய ஜனதா கட்சி இந்தி கூட்டணி. பாஜகவுக்கு என்டிஏக்கு 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதை சொல்ல மாட்டேன்றீங்க. கண்ணுல வந்து அதான் தெரியும். அதனால இது ஏறுற மாதிரி ஏறுங்க. இப்ப ஒரு காய்ச்சல், இந்த 5 டிகிரின்றது காய்ச்சல் தான், சீக்கிரம் இறங்கிடும். ஏன்னா நாங்கெல்லாம் மருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆமா, நாங்கெல்லாம் மருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதனால இது வந்து இந்த ஏறுறது 5 டிகிரி வந்து காய்ச்சல். ஏன்னா எப்படி ஏற முடியும்? பொங்கலுக்கு பரிசு பொருள் கிடையாது. நீங்க நிரந்தர தொழிலாளர்களை, தற்காலிக தொழிலாளர்களை நிரந்தரமாக்குவோம்னு சொல்லிட்டு செவிலியர் போட்டு சொன்னீங்க, ஒண்ணும் செய்யல. இன்னைக்கு வேங்கை வயல்ல இன்னைக்கு எந்த தீர்வும் கிடைக்கல. திருமாவளவன் போன்றவர்களே எங்களுக்கு வேங்கை வயல்ல இங்க உள்ள காவல்துறை மீது நம்பிக்கை இல்லைன்னு. பாலியல் குற்றங்கள் ஏன்னா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட வேண்டியிருக்கு, இங்க உள்ள காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை. நான் நேற்று கூட சொன்னேன், திருப்பூர் குமரன் கொடிகாத்த குமரன்களை பார்த்து கொண்டிருந்த காலத்தில் கொடிகாத்த கிரிமினல்கள், திமுக கொடிகாத்த கிரிமினல்களை நாம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆக எந்த விதத்திலையும் ஒரு முன்னேறாத ஒரு அரசாங்கம் எப்படி 5% ஏற முடியும்? ஆக இன்னும் அரசியல் சூழ்நிலை இருக்கிறது. எந்தெந்த கூட்டணி யார் கூட சேர போறாங்க, யார் திமுகல இருந்து யாரு பிச்சுட்டு வெளியே ஓட போறாங்க, இதெல்லாம் நிறைய இருக்கு. அண்ணன் திருமாவளவனே உள்ள இருப்பாரா? கம்யூனிஸ்ட்கள் உள்ள இருப்பாங்களா? இதெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களே உள்ள இருப்பாங்களா அப்படின்றது, ஏன்னா இந்த உள்ள இருப்பாங்களா ஜெயிலுக்குள்ள இருப்பாங்களா அப்படின்றது நமக்கு இன்னும் டவுட்டாவே இருக்குது. அதனால இந்த 5% என்னை பொறுத்த வரைக்கும் காய்ச்சல் மாதிரி ஏறுது. அது இறக்குவதற்கு நாங்கள் மருந்து கொடுத்து விடுவோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.